டே 12க்கான விடைகளை பற்றி பார்ப்போம். ஓகே. இதில் ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது. அதை நாங்கள் அவதானிக்கிறதுக்கு இந்த வட்டத்தை நாங்கள் 8 துண்டுகளாக பிரித்து கொள்வோம். அப்போ இந்த ஒரு வட்டத்தை நாங்கள் 8 துண்டுகளாக பிரித்தா எங்களுக்கு வந்து இந்த முதலாவது படத்தில் எங்களுக்கு கோடு இருக்கிற பொசிஷனை நாங்கள் பார்த்தா இந்த நேராக இருக்குது. அது இரண்டாவதுக்கு போக்கல இப்படி இருந்தது, அடுத்ததுக்கு வருது, இந்த இடத்துக்கு வருது. அடுத்தது மூணாவது வரப்போக்கல ஒன்று இங்கனைக்கு தான் வரணும், அதை விட்டு அடுத்தது வருது. அப்ப இங்கிருந்து வலஞ்சொலியாக இந்த சைடுல ஒரு தடவை, இங்க இருந்து இங்க வரப்போக்கல ஒரு தடவை, திருப்பி இங்க இருந்து இங்க போக்கல ரெண்டு தடவை அது சுழலுது. அதே இதுல ரெண்டாவது சுழல் தான் பார்ப்போம். அப்ப இங்க இருந்து இங்க போக்கல ஒரு தடவை வலஞ்சொலியாக சுழலுது. இங்க இருந்து ரெண்டாவதுல இருந்து மூணாவதுக்கு போக்கல இது இங்கனைக்கு வராம ஒன்று விட்டு இந்த இடத்துக்கு வரணும். அப்ப அந்த இடத்துக்கு வந்து இதுதானே. ஸோ அதே மாதிரி நாங்க எடுக்கலாம். இது இங்க இருந்து ஒன்னாவது தடவை இங்க போறதுக்கு ஒரு தடவை சுழலணும். அடுத்ததுக்கு வாரண்டா ரெண்டு தடவை. அப்ப இங்க இருந்து ரெண்டு தடவைன்றது வந்து இந்த கோட்ல வரணும். அதாவது நாங்க விடைகள்ல இருந்து நாங்க கருத்தில் கொண்டா எங்களுக்கு இங்க இருந்து ரெண்டு தடவை வலஞ்சுழியாக சுழன்றா இந்த கோடு இந்த இடத்துக்கு, அதாவது டி அப்படின்ற விட வரும். இது இந்த முறையில மட்டும் இல்லை, இன்னொரு முறையில பார்க்கவும். மேலும் மேலே இருந்து கீழாக, மேல இருந்து கீழாக பார்க்குறேன்டா முதல்ல இப்படி இருந்த கோடு அடுத்தது வரப்போக்குள்ள இப்படி வருது. அதாவது முதலாவது ரெண்டு முறை சுழலுது. இப்படி இருந்த கோடு இதை விட்டு இங்க சுழலுது, அப்ப ரெண்டு முறை சுழலுது. இங்கனைக்கு இருந்த கோடு இப்படி வருது மூணாவது வரப்போக்கில். அப்படின்னா இங்கேருந்து இங்கே வந்து ஒரு முறை சுழலுது. அதே மாதிரி இப்போ இங்கேருந்து இங்கே ரெண்டு முறை சுழலுதானே. ஸோ இங்கேருந்து இங்கே ரெண்டு முறை சுழலுதான்னு பார்த்தா இங்கே இருந்த கோடு இதை விட்டு இங்கே சுழண்டு வந்திக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிறது வந்து ஒரு தடவை, இங்கேருந்து இங்கே வரப்போல ஒரு தடவை, மேலேருந்து கீழே வரப்போக்கல ரெண்டு தடவை, அதில் நடுவில் இருந்து கீழே வரப்போக்கல ஒரு தடவை சுழலுது. ஸோ அந்த கன்செப்டில் நாங்கள் இதை செக் பண்ணினா இங்கேருந்து இங்கே வரப்போகல ரெண்டு தடவை சுழலணும், இங்கேருந்து இங்கே ரெண்டு தடவை சுழலுது. இங்கேருந்து கடைசிக்கு நடுவில் இருந்து கடைசிக்கு வரப்போக்கல நான் வந்து ஒரு தடவை சுழலணும். ஸோ இந்த இதில் வந்து நிற்கும், அதுவும் டி தான். ஸோ ரெண்டு முறையில் பார்க்கலும், ரெண்டு முறையில் பார்த்தாலும் இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து டி அப்படின்னு தான் வரும்.